வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா, சதீஷ், சுரேஷ் ரவி, கருணாகரன் நடிப்புல வெளிவந்திருக்கிற முஸ்தபா படத்தோட ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். அறிமுக இயக்குனரான பிரவீன் சரவணன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு ஜாலியான ஃப்ரெண்ட்ஷிப் காமெடி படமா எடுக்க முயற்சியும் பண்ணியிருக்காங்க. படத்தோட ஹீரோவா சதீஷ் நடிச்சிருக்காரு. ஒரு பிரைவேட் டிவில ஆங்கரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர் சேனல்ல டிஆர்பி ரொம்ப கம்மியா இருக்கறனால ஒரு அழகான டாக்டரை வச்சு ஷோ பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. அப்படி வர டாக்டர் மோனிகாவை பார்த்ததுமே சதீஷ்க்கு காதல் வருது. அவரை இம்ப்ரெஸ் பண்ண தான் ஒரு டி டாட்லர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு போய் சொல்லி காதலிக்கவும் ஆரம்பிக்கிறாரு சதீஷ். ஆனா ஒரு கட்டத்துல குடிச்சிட்டு கும்மால் அடிக்கும் போது மோனிகா கிட்ட மாட்டிக்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சல் கெஞ்சல்னு ஒரு வழியா சமாதானம் ஆகி கல்யாணம் வரைக்கும் போறாங்க. ஆனா இப்பதான் ட்விஸ்டே ஆரம்பிக்குது. திருமணத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சதீஷ் ஒரு பொண்ணு கூட, அதாவது ஐஸ்வர்யா தத்தா கூட நெருக்கமா இருக்கிற வீடியோ யூடியூப்ல லீக் ஆகி வைரலாவும் ஆகுது. கோபக்காரியான மோனிகா இதை பார்த்தா கல்யாணம் நின்னுடும் அப்படின்னு பயப்படுறாரு சதீஷ். தன்னோட நண்பர்களான சுரேஷ் ரவி, கருணாகரன் உதவியோட அந்த வீடியோவை எப்படி டிலீட் பண்றாரு அப்படிங்கறதான் படத்தோட நீதி கதை. அந்த சர்ச்சைக்குரிய வீடியோல இருக்கிறது சதீஷ் தான். ஆனா அது ஒரு படத்தோட ஷூட்டிங்காக எடுக்கப்பட்ட வீடியோவா இருக்கும். அந்த வீடியோ ஆன்லைன்ல லீக் பண்ணது வேற யாரும் இல்ல, சதீஷோட நண்பனா வர கருணாகரன் அப்படின்னு கிளைமேக்ஸ்ல தெரியறது சரியான ட்விஸ்ட்னே சொல்லலாம். கருணாகரன் இப்படி செஞ்சதுக்கு பின்னாடி ஒரு வினோதமான காரணம் இருக்கு. பள்ளி பருவத்துல சதீஷ் செஞ்ச ஒரு சின்ன விஷயத்துக்காக அவரை பழி வாங்கணும் அப்படின்னு இவ்வளவு பெரிய திட்டத்தை தீட்டியிருப்பாரு. கடைசியில அந்த வீடியோ ஒரு படத்தோட டீசர் மாதிரி தான் இருக்கு. அதனால சதீஷோட திருமண வாழ்க்கை பாதிக்காது அப்படின்னு உறுதி செஞ்சதுக்கு அப்புறம் கதையை சுபமா முடிச்சிருப்பாங்க. ஹீரோவா வர சதீஷ் பில்டப் எதுவுமே இல்லாம இயல்பா நடிச்சிருக்காரு. காதலியோட சண்டை, வீடியோவால வர டென்ஷன், நடிப்பெல்லாம் ஓகேவா இருக்கு. ஆனா அவரோட வழக்கமான காமெடி டச் சில இடங்கள்ல மிஸ்ஸிங்கா இருக்கு. நண்பர்களாக சுரேஷ் ரவி, கருணாகரன் ரெண்டு பேருமே நிறைய இடங்களை ஸ்கோர் பண்ணிருக்காங்க. குறிப்பா இடைவெளிக்கு அப்புறம் வர அந்த கருணாகரோட நடிப்பு, அவரோட சேட்டை கொஞ்சம் ரசிக்கும்படியா இருக்கு. மோனிகா, மனசான்னு ரெண்டு ஹீரோயின் இருந்தாலுமே அவங்களுக்கு பெரிய வேலை இல்லைன்னு தான் சொல்லணும். ஐஸ்வர்யா தத்தா வர இடங்கள்ல கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. மத்தபடி விஜய் டிவி புகழ், சிங்கம் புலி, MS பாஸ்கர்னு நிறைய பேர் இருந்தாலுமே காமெடி பெரிய அளவுல ஒர்க் அவுட் ஆகலன்னு தான் சொல்லணும். படத்தோட பிளஸ் பாத்திரலாங்க. படத்தோட ரெண்டாம் பகுதி ரொம்ப விறுவிறுப்பாவே போகுது. சதீஷ், சுரேஷ், கருணாகரன் காம்போ கெமிஸ்ட்ரி நல்லாவே இருக்கு. கிளைமேக்ஸ்ல வர அந்த ட்விஸ்ட் மட்டுமே ஓகே ரகமா இருக்கு. படத்தோட மைனஸ்னு பார்த்தா முதல் பாதியில வர காதல் காட்சிகள் ரொம்ப நீளமாவே கதையோட ஒட்டாம இருக்கிற மாதிரிதான் இருக்கு. அதே மாதிரி காமெடி படமா எடுக்க நினைச்சாலுமே ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் சிரிப்பு வர மாதிரி இருக்கு. மியூசிக், கேமரா ஒர்க் சுமாரா தான் இருக்கு. பிஜிஎம்ல இருக்கிற இறைச்சலை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி இருக்கலாம். ஆக மொத்தத்துல முஸ்தபா படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, விழுந்து விழுந்து சிரிக்க வைக்கலனாலுமே பார்க்கவே முடியாத அளவுக்கு மோசம் இல்லைன்னு தான் சொல்லணும். ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா ஒரு தடவை டைம் பாஸ்க்காக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.